ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் முனிராஸ் கிச்சன். இப்போ நம்ம கிச்சனில் சேம்பு வச்சு மோர் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தமிழ்நாடு ஸ்டைலில் நான் இப்படி தான் செய்வேன். இந்த சேம்பக்கிழங்கு நான் ஃபஸ்ட்டு நல்லா கழுவி மண்ணெல்லாம் போகிற மாதிரி கழுவிட்டு குக்கரில் ஒரு 2 விசில் வச்சு வேக வச்சுட்டேன். அப்போ தான் எனக்கு ஈஸியாக வரும். இந்த தோல்லாம் சீக்கிரம் உளிச்சிடலாம். இல்லாட்டி வேக வைக்கிறதுக்கு முன்பு அந்த மாதிரி கத்தி விட்டு நம்ம சுரண்டும் போது கையெல்லாம் பயங்கரமாக கடிக்கும். அதனால் நான் இந்த மாதிரி தான் செய்வேன். ஃபஸ்ட்டே வேக வச்சுட்டு இந்த தோல் ஃபுல்லாக நீக்கி எடுத்துருவேன். அப்போ அதை ஈஸியாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு மண் சட்டியில் நல்லா தண்ணி கொதிக்க வைக்கிறேன். கொதிக்க வச்சுட்டு இந்த வேக வச்ச கிழங்கே அது கூட சேர்த்திட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடியும், உப்பு போட மாட்டேன், வெறும் மஞ்சள் பொடி மாத்திரம் நல்லா போட்டு வேக வைப்பேன். இது போட்டு மூடி போட்டு நல்லா வேக விடுங்க. கிழங்கு நான் முக்கால்வாசி தான் வெந்திருக்கும், ஒரு 80% தான் வெந்திருக்கும். இப்போ தண்ணியில் நல்லா கொதிக்க தண்ணியில் போட்டு நல்லா வேக வைக்கணும். அதுக்கு ஒரு மசாலா தயாரிச்சுக்கலாம். இப்போது 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எடுத்துக்கோங்க. தேங்காய் எடுத்துட்டு அதில் காரத்துக்கு நான் காந்தாரி மிளகு ஆட் பண்ணுறேன். சாதாரண மிளகு ஆட் பண்ணாலும் பரவாயில்ல. 2 பூண்டு அள்ளி, அப்படின்னா 2 சின்ன வெங்காயம். உங்களுக்கு பூண்டு இஷ்டம் இல்லைனாக்கா போட வேண்டாம். இப்போ 1 ஸ்பூன் நல்ல ஜீரகத்தை ஆட் பண்ணி, கடலைப்பருப்பு 1 ஸ்பூனை தண்ணியில் ஊற வச்சுருந்தேன், அதை இது கூட நான் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா நைஸாக அரைச்சிக்குங்க அதை. இப்போ பார்க்கலாம், நல்லா கொதிச்சிருச்சு. இந்த கிழங்குலாம் நல்லா வெந்திருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் கலவையை இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பின்ன மிக்ஸி ஜாரை கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலசி அது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இந்த கடலைப்பருப்புலாம் போடுற காரணம் இந்த மோர் குழம்பு கொஞ்சம் திக்காக வரும் உங்களுக்கு. இப்போ ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த சமயத்தில் தான் நான் உப்பு ஆட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு உப்பு ஆட் பண்ணிட்டல, இப்போ தான் உப்பு ஆட் பண்ணுறேன். இப்போ மூடி போட்டு வேக விடுங்க. நல்லா கொதிக்கட்டும், தேங்காயெலாம் நல்லா கொதி வரட்டும். இது நல்லா கொதித்த பிறகு நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த மண் பாத்திரத்தை இறக்கி வச்சுருங்க. அதை ஆறட்டும். ஆறின பிறகுனா நான் தயிர் ஆட் பண்ணுவேன். இது கூட தயிர் ஆட் பண்ண மாட்டேன். இப்போ நல்லா ஒரு பாத்திரத்தில் கட்டி தயிர் எடுத்துக்கோங்க. நல்லா அடிச்சுங்க. ஸ்பூனை வச்சுட்டு விஸ்கு வச்சோ நல்லா அடிச்சுக்கோங்க அதை. இப்போ ஆறின மோர் குழம்பு கூட இதை நீங்கள் தயிர் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தண்ணிலாம் ஒன்றும் ஊற்றாமல் இந்த கட்டி தயிரை நல்லா அடித்த தயிரை இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. நம்மள்ட்ட மோர் குழம்பு ரெடி. இதுக்கு நமக்கு ஒரு தாளிப்பு செய்யணும். இப்போ ஒரு சின்ன பாத்திரத்தில் நம்ம எது தாளிக்கிறோமோ அந்த பாத்திரத்தை எடுத்து வச்சு 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கங்க. ஊற்றிட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் வரமிளகு, அதுக்கப்புறம் கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா கொதித்த பிறகு அந்த மோர் குழம்பு மேலே ஊற்றிடுங்க. நம்மள்ட்ட சூப்பரான மோர் குழம்பு, ஈஸியான மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. தமிழ்நாட்டு ஸ்டைலில் நீங்கள் இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன்.